ஒன்று தெசலோனிக்கர் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளும். ஒன்று தெசலோனிக்கர் புஸ்தகத்தை 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனி வரும் கோப ஆக்கன் என்று நம்மை நீங்களாக்கி இரட்சிக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருகிறதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அறிவிக்கிறார்களே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வசனத்தை வைத்து இன்றைக்கு நாம் தியானிக்க போறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நல்ல விசுவாசியுடைய, நல்ல ஒரு பாஸ்டருடைய அடையாளம் இந்த பூமியிலே சுத்தமாய் நடக்க வேண்டும், சுத்தமாய் ஜீவிக்க வேண்டும், ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஜீவிக்கிற அனைவருமே இயேசுவின் வருகை எதிர்பார்க்கிறவளாக. அல்லேலூயா. அந்த மணவாளன் எப்போது வருவா? அந்த மணவாளனோடு ஏறி போவதற்காய் ஆசையும் வாஞ்சையோடு இருக்கின்ற எங்கேயோ ஒரு கூட்டம் ஜனங்கள் உண்டு. அல்லேலூயா. அவர் எப்போது அந்த வருகையை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், அந்த வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வருகையிலே அந்த மணவாளனாய் இயேசு வரும்போது அவருக்கு முன்பு நிற்க பாத்திரவான்களாய் மாறுவதற்கு, அவர் வரும்போது கரையற்ற ஒரு மணவாட்டியாய் எப்படி அவருக்கு முன்னே நிற்கலாம்? என்னிலே ஒரு குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. அவள் இயலிலே மறைந்திருக்கிறதை வெளிப்படுத்துகிற தேவன், ரூமறையிலே நடக்கிறதை வெளியரங்கமாய் கொண்டு வருகிற தேவன். இங்கே என்ன ரூமறையிலே இருக்கிறதோ அதை எல்லாம் வெளியரங்கமாய் கொண்டு வருவா. அல்லேலூயா. இங்கே என்ன இருட்டில் இருக்கிறதோ யோசிக்கிறோமோ அதை எல்லாம் வெளியரங்கமாய் கொண்டு வருவா, வெளியரங்கமாய் கொண்டு வரும். ஆனபடி அவர் வருகையிலே நான் பர்ஃபெக்டாக இருப்பதற்கு, அவர் வருகையிலே சுத்தமாக இருப்பதற்கு தன்னை பரிசுத்தப்படுத்துகிற மனவாட்டிகள் உண்டு, தன்னை பரிசுத்தப்படுத்தாமல் இருக்கிற மனவாட்டிகள் உண்டு. நான் உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர் நம்முடைய நிர்வாணத்தை காணாதபடி நீங்கள் பரிசுத்தமாவதற்கு ஆண்டவரத்தில் அதிகமாய் பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் எவ்வளவு பரிசுத்த ஆவியின் பலத்தை தருகிறாரோ அதைத்தான் சுத்திகரிக்கும். பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் குறைவானால் அது நம்மை சுத்திகரிக்காது, பிசாசு நம்மை மேற்கொள்ளுவான். ஆனபடி நாம் அந்த மரித்தோரிலிருந்து எழும்பினவரை இனி வரும் கோபாக்கின நம்மை நீக்கலாக்கி ரட்சிக்கிறமா இருக்க அவருடைய குமாரனாகிய இயேசுவை பரலோகத்திலிருந்து வருகிறதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். தேவன் ஒருவரே என்று அறிவிப்பதற்காய் ஜாதிகள் சில தேவன் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு, பலர் இயேசுவை அறியாம ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரே தேவன் உண்டு என்று காண்பிப்பதற்காக இயேசு உங்க கண்ணுக்கு முன்னாக மரித்தோரிலிருந்து எழும்பினார். அல்லேலூயா. ஓடிப்போன சபை, ஓடிப்போன விசுவாசிகள், ஓடிப்போன அப்போஸ்தலர்கள் இயேசுவே நாமத்தை தரித்து 12 பேரை தெரிந்து கொண்ட அந்த அப்போஸ்தலர் கூட அவருடைய மரண பாடுகளை கண்டு ஓடிப்போனார்கள். ஓடிப்போன முடிந்தது என்று சொல்லி நம்மை ரட்சிக்க வந்த ராஜாவுடைய காரியம் முடிந்தது, நம்முடைய ரட்சிக்க வந்த இவரே எத்தனை அற்புதம் செய்தாலும் இவருடைய காரியமே முடிந்தது என்று சொல்லி ஓடிப்போனவர்களாக்கும். அல்லேலூயா. கைசலாம். ஓடிப்போனவர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று அறிந்தபோது திரும்பி வந்து கூடின சபையாக்கும் அவர்கள். அதை போல நாமும் இயேசுவின் வருகை பற்றியோ இயேசு வந்ததை பற்றியோ ஒரு தெளிவில்லாமல் இருந்த நாம் இயேசு கிறிஸ்து வந்ததும், அவர் பாடுபட்டதும், அவர் மரித்ததும், நமக்காய் உயிர்த்தெழுந்த வல்லமைகளை யார் மூலமோ கேள்விப்பட்டு அந்த மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டு இயேசுவோடு உயிர்த்தெழுந்து அவருடைய வருகையில நான் அவருக்கு முன்பாய் நிற்க பாத்திரவனாய் ஆக வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி வேறொன்றுக்கும் அல்ல இந்த பூமியிலே சந்தோஷமாய் இருப்பதற்கோ நிம்மதி இருப்பதற்கோ அவருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் வேறொன்றும் அல்ல, அவரோடு ஏறி அந்த உன்னதமான இடத்தை பிடித்துக் கொள்வதற்காய் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்போதுமே அவருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும்.
வருகையிலே நம்ம கைவிடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை நேசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சாத்தான் ஏன் நம்மை நேசிக்க விடாமல் செய்கிறான் என்று சொன்னால், அந்த மகதி, நமக்கு ஒரு மகதியை, இயேசுவை பற்றி உள்ள ஒரு ஞாபகம் இல்லாமல் ஆக்குவதற்கு, இயேசுவை பற்றி உள்ள ஒரு அன்பில்லாமல் ஆக்குவதற்காக நம்ம ஜெப வேளை, ஆராதனை வேளைகளை தடை பண்ணி கொண்டே இருப்பான். அதை தடை பண்ணால் புரிந்து கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு சக்தி என்னை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருக்காது. நான் அதை கண்டினியூவாய் மறந்து போனால், கண்டினியூவாக நான் விட்டு போனால், உலகத்துக்குரிய காரியங்கள் அதிகமான டீல் பண்ணினால் அந்த சக்தி காலங்காலமாய் விட்டு போகும். ஏனென்று சொன்னால் பரலோக ராஜ்யம் அவரோடு அன்புள்ளவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனை நேசிக்கிற ஒரு கூட்ட மக்களுக்காகவும் அந்த பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஒரு கூட்டம் ஜனம் எப்படி ஒழுங்காய் நடக்க வேண்டும், எப்படி ஒழுங்காய் வாழ வேண்டும், எப்படி அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும், எப்படி வருகைக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும் என்பதை திருவசனத்தின் மூலம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த திருவசனத்தை சரியாய் பிடித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும், நிச்சயமா இயேசு வரப்போறார். அந்த அறிகுறிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த அறிகுறி எல்லாம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனபடி அவங்க சீராகி சிரமாகி இயேசுவின் வருகையிலே எடுத்துக் கொள்ளத்தக்கதாக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து வருகிறதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் மரித்து சும்மா போகவில்லை. அவர் மரித்து உடனே அந்த அப்போஸ்தலரை அறியாம ஒன்று ஏறி போகவில்லை. அவரோடு இருந்த விசுவாசிகளை அறியாம ஏறி போகவில்லை. அவருடைய இருந்த தாய் அறியாம ஏறி போகவில்லை. அவர்கள் சொந்த சகோதரர்கள் அறியாம இயேசு ஏறி போகவில்லை. நம்மை எப்படி கைவிடுகிறது என்று அவர் யோசித்து, அந்த எவ்வளவு பாடுபட்டு மரணத்துக்குள் ஆனாலும் அவர் உயிர்த்தெழும்பின பின்பு அவங்க எல்லாருமே பார்ப்பதற்காக 40 நாளளவும் அவர்களோடு வசித்தார். அல்லேலூயா. நான் ஜெயித்து போறேன் என்று அப்படி போகவில்லை. நீங்களும் நானும் ஜெயிப்பதற்காக, நீங்களும் நானும் வெற்றி அடைவதற்காக, நீங்களும் நானும் ஆவியிலே முன்னேறுவதற்காக இனி ஒரே ஒரு வழிதான் இருக்கு, பரலோகத்தின் வழி. அந்த இடத்தை நீங்கள் அடைவதற்காக, தேவ பிள்ளைகள் அவரை அறிவதற்காக அந்த நாள் அப்போஸ்தலர்களுக்கும் 120 பேருக்கும் மேலாக தரிசனம் கொடுத்து காண்பித்தது வேற ஒன்றும் அல்ல. அதை பூரணமா அறியாம அவரோடு நமக்கு வாழ முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோடு நமக்கு ஐக்கியமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவரை மரித்து உயிர்த்தெழும்பி மாம்சத்திலே சொல்ல வேண்டிய மாம்சத்திலே சொல்லித் தர வேண்டும், ஆவியிலே சொல்ல வேண்டியது ஆவியிலே சொல்லித் தர வேண்டும். அந்த ஆவியிலே சொல்லிக் கொடு பிதாவின் சாயலாய் மாறுகிறது. மனுஷ சாயல் உங்களுக்குள் இருக்கின்ற இந்த ரூபத்திலே மாறுகிறது. இந்த ரூபம் சேஞ்ச் ஆக வேண்டும் என்று சொன்னால் ஆவியின் சாயலுக்குள்ள ஜெபத்தோடும் துதியோடும் ஆராதனையோடும் வசனத்தோடும் கடந்து போகும்போது நீங்கள் ஆவியினுடைய ஒரு சாயல்ல கடந்து போறீங்க. அந்த சாயல் தான் தேவனை காணும் சாயல் தான், அந்த சாயல் தான் தேவனை அறியும் சாயல், அந்த சாயல் தான் விடுதலையின் சாயல், அந்த சாயல் தான் பிசாசின் கிரியைகளை அழிக்கிற சாயல். நீ ஆவியில பலனடையாம அந்த தேவனை நோக்கி இருக்க கூடாது என்று சொல்லி, ஒரு மனவாட்டி காத்திருக்கும் போல இருக்கக்கூடாது என்று சொல்லி சாத்தான் உங்கள் மத்தியிலே பல கிரியைகளை செய்யும் போது, புத்தி உள்ள கண்ணிக்கு தெரியும் இது சாத்தான் செய்கிற கிரியை, நான் அதை பார்க்க வேண்டாம். நீ அந்த உயிர்த்தெழுந்த ஆவியானவரை தேடி 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 சுலோமித்தால் கண்டுபிடித்தது போல கண்டுபிடிக்க ஆவியானவர் சபைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் சோதனை. அல்லேலூயா. அவர் வருவதற்கு, அவர் வருவேன் என்று சொல்வதற்கு திரளான அத்தாட்சியை கத்த தந்தார், திரளான வசனத்தை தந்தார். ஒன்று அவர் வருவேன் என்றுள்ள அடையாளம் அப்போஸ்தலர் 1:12 பார்க்கும்போது அவர்கள் கூடி நிற்கிற இடத்திலே அவருடைய கண்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமென். அவர்கள் கூடி நிற்கிற இடத்துல சீஷர்களை அழைத்து குறிப்பிட்ட ஒரு மவுண்டன்ல அழைத்து
அவர்கள் எல்லா உபதேசம் சொல்லிவிட்டு, நீங்கள் என்னை கண்டீங்க, என்னை அறிந்தீங்க, என்னை பார்த்தீங்க, நான் இப்போது எதுக்கு வந்திருக்கேன் என்பதை நன்றாய் அறிந்தீங்க, என் மரணத்தை கண்டீங்க, என் உயிர்த்தெழுதல் எல்லாம் கண்டவங்க நீங்க தான் என்ன செய்யணும்? போய் சாட்சி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. உலகமெங்கும் மார்க்கு 14 பார்க்க, உலகமெங்கும் போய் என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். நான் உயிர்த்தெழுந்ததை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். என்னை இன்றி ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லி சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு இந்த சீஷர்களுக்கு திருவளவும் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. மாத்திரமல்ல, எடுத்துக்கொள்ளப்பட்ட இடத்துல மறுநாளே இந்த சீஷர்கள் வந்து நிக்கிறாங்க. கூடி நின்று விட்டு, அவர் இப்ப வருவாரோ நாளைக்கு வருவாரோ என்று சொல்லி சில நாட்களாய் கூடி நிற்கிறாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் மரித்து உயிர்த்தெழும்பின பின்பு அவருடைய அன்பு புரிந்ததுனால, அவருடைய பாதைகள் புரிந்ததுனால, அவருடைய வெளிப்பாடுகள் புரிந்ததுனால, அவருடைய வல்லமைகள் புரிந்ததுனால, இனி வரப்போற ராஜ்யத்தை புரிந்ததுனால அவர் மாம்சத்தில் திருப்பியும் வருவார் என்று சொல்லிதான் அந்த இடத்துல போய் காத்திருக்கிறாங்க. அப்போது 2 தூதர்கள் இறங்கி, நீங்கள் காத்திருக்க வேண்டிய தேவையில்லை, பரலோகத்து எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவன் இந்த பூமியில இறங்கி வருவார். கரங்களை தட்டி, இந்த பூமியில இறங்கி வருவார். உங்கள் மத்தியிலே ஒரு 2ஆம் வருகை இறங்க போதாது, 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 போதாது. மனவாட்டிகள் சந்தோஷமாய் மனவாளனை குறித்துள்ள மகிழ்ச்சியோடு எப்ப வந்தாலும் கரைதிரையற்ற மனவாட்டிய நான் இருப்பேன். எப்ப வந்தாலும் மனவாண்டு போவதற்குரிய ஆயத்தமா இருப்பேன். அந்த காலங்கள் நெருங்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த காலங்கள் நெருங்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த காலங்கள் நெருங்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த காலங்கள் நெருங்கி வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்கள் நெருங்கி வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபை ஆயத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபை ஆயத்தமாக வேண்டும். இனி பழையதையும் அதையும் இதையும் பேசாம, கெட்டு கதைகளை பேசாம, இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக ஆவியானவர் சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் ஆவியின் விசேஷங்களை சீஷர்கள் அறிவதற்காக, ஒரு ஆவிக்குரிய விசேஷங்களை சீஷர்கள் அறிவதற்குத்தான் அந்த மலை முதல் அந்த பாதையில் இருந்த கடைசி 40 நாள் அளவும் அந்த ஆவிக்குரிய காரியத்தை அறிவதற்காகும் ஆண்டவர் மாம்சத்திலே மரித்து ஆவியிலே உயிரடைந்து அதை வெளிப்படுத்தி கொடுத்தார். அப்ப ஆவியிலே வெளிப்படுத்தி கொடுத்த பின்பு அவங்களுக்கு புரிகிறது, ஆவியிலே வருகிறது பிதா. அல்லேலூயா. அவரே குமாரனாக ஒரு சரீரத்தோடு என்னை தேடி வந்தார். மாத்திரமல்ல, இப்படி வேதம் சொல்ல, சற்று நீங்களும் மரணத்தை ருசிபாக்க இருக்கிறதுனாலே தன் பிள்ளைகள் பயமில்லாமல் இருப்பதற்கு இயேசு எப்படி ஒரு சற்று சரீரத்தை மரணத்துக்குள்ளாக்கி ருசி உங்களுக்கு தந்து ஆவியிலே எழும்பினது போல நீங்களும் பயமில்லாமல் இருப்பதற்குத்தான் அந்த ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப 40 நாள் அளவும் போதித்திருக்கிறார். அவர் உயிரோடு எழும்பி போன இடத்துல உடனே வருவார் என்று சொல்லி சீஷர்கள் வந்து தேடி வந்தா. அங்கத்தான் ஒரு தூதன் வந்து சொன்ன, 2 பேர், நீங்க யாரை தேடுறீங்க? எப்படி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அவர் இங்கே வருவார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இது 2000 வருஷங்களாய் பேசிக் கொண்டிருக்கிறாங்க பாஸ்டர். எத்தனை ஆண்டுகளா இயேசு வருவார் வருவார் என்று சொல்லி பேசுறாங்க. ஆனாலும் அந்த வருகையில இதுவரை வந்த பாடு இல்லை, வந்து தீரல என்று சொல்லி ஆண்டவராய் இயேசுவை அறியாத ஒரு கூட்டம் மானிடர்கள் பேசிக் கொண்டிருப்பாங்க. இப்ப உங்களுக்கு தெரியும், இயேசு வருவதற்குரிய காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமே, கைசலாம். அந்த பொல்லாங்கனுடைய வருகை முதல்ல அவனைத்தான் விடுகிறார். முதல்ல அவனுடைய கிரியை மொத்தம் முடிக்க விடுகிறார். அவனுடைய கிரியைகளை முடித்த பின்புதான், தெசலோனிக்கேயர் புத்தகம் சொல்லும் போல, பின்புதான் இயேசுவுக்கு வர முடியும். அவனுடைய கிரியை எப்படிப்பட்டது, அவன் என்னென்ன கிரியைகளை செய்து இந்த தேசத்தை வஞ்சிக்கிறான்,
எப்படியெல்லாம் அவன் கிரியை செய்கிறான் என்பதை அறிவதற்குத்தான் முதலிலே அவன் அதிகமாய் வெளிப்படுவதற்கு இந்த யுத்தங்களும் இந்த பிரச்சனைகளும் இந்த போராட்டங்களும் ஆண்டவர் அனுமதிப்பது வேற ஒன்றுமல்ல, முதல்ல சாத்தானுடைய கிரியைகள் இந்த பூமியிலே வெளிப்படுவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப சீஷர்கள் கேட்டாங்க, மத்தேயு புத்தகம் 24 உம்முடைய வருகைக்கு என்ன அடையாளங்கள் என்று சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் இயேசு அநேக அடையாளங்களை சொன்னார். அதுல ஒரு அடையாளம் தான் பாழாக்கும் அருவருப்பை குறித்து சொன்னார். அது பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கும் போது எருசலேமில் உள்ளவர்கள் யூதர்கள் அநேகரும் மலைகளுக்கும் குகைகளுக்கும் பல இடங்களிலே ஓடி ஒளிப்பார்கள். அல்லேலூயா, இது ஒரு அடையாளம். ஆனா அது சில வேளை இனி வருவதற்கு கொஞ்ச நாட்கள் கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு யூதர்கள் 2 லட்சத்துக்கு மேலான யூதர்கள் வனாந்தரத்தில் தஞ்சம் பிடித்து விட்டார்கள். புரிந்தவங்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 லட்சம் யூதர்களுக்கு மேலாக அநேக மற்றும் புற ஈரான்கள் இன்னும் அதிலே சுற்றி இருக்கின்ற பல பல நாடுகள், பஹ்ரைன் ஆனாலும் சரி, துபாய் ஆனாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டாகிறது. இது கர்த்தரால் தீர்மானிக்கிறது. இது கர்த்தர் நடத்துகிற யுத்தம், வேற யாரு நடத்துகிற யுத்தம் அல்ல. ஒரு ட்ரம்ப்னால ஒன்றும் செய்ய முடியாது, தேவன் செய்யாம ஒரு மனுஷனாலும் செய்ய முடியாது. ஆனபடி அகங்காரிகளும் பொல்லாதவர்களும் இருக்கிற நாடுகள், புசிப்பும் குடிப்பும் இருக்கிற நாடுகள், பெண் கொண்டும் பெண்ணெடுப்புமாய் இருக்கின்ற நாடுகளுக்கு அக்கறை தீர்ப்புகள் வரும்போது மற்ற நாடுகளும் சபைகளும் புரிந்து கொள்ள வேண்டும், அது சீக்கிரமா நம்ம மேல வரும். ஆனபடி நாம் மலைகளுக்கும் அங்கும் இங்கு ஓடி ஒளிக்காம தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து சீக்கிரமாய் அவருடைய வருகைக்கு முன்பே, அன்றைக்கு காலத்துக்கு முன்பே சபை எடுத்துக் கொள்ளப்பட்டே ஆக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் இனி அதான் இருக்க வேண்டும். நம்முடைய வருகையிலே என்னை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் இந்த பாடுகளுக்கும், என் குடும்பம் இந்த பாடுகளுக்கும், என் மனைவி இந்த பாடுகளுக்கும் அனுபவிக்க கொடுக்க கூடாது. அதுக்குத்தான் சபையை கர்த்தர் எச்சரிக்கிறது. அது கொடூரமா இருக்கும், அது கொடூரமா இருக்கும். ஆண்டவர் திட்டமாய் சொல்லுகிறார், அந்த நாள்ல பால் கொடுக்கிறவளுக்கும் பிள்ளைக்கு என்ன ஆபத்து என்று சொல்லி, மழைக்காலமோ வந்த என்ன ஆபத்து என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். இப்போ நாம் இஸ்ரவேல்ல ஒரு இடத்துல நாம் குடியிருப்போம் என்று சொன்னால் நாம் சந்தோஷமா இருக்க முடியுமா? நாம் ஒரு ஈரான் என்று சொல்ற இடத்துக்குள்ளே இருப்போம் என்று சொன்னால் நாம் சந்தோஷமா இருக்க முடியுமா? அல்லேலூயா, இருக்க முடியாதுங்க. அல்லேலூயா, ஆமென். நாம் துர்க்கியிலோ அங்க இங்க சில நாடுகள் இருந்தா நாம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இன்னைக்கு அவங்க பணங்கள் எங்கே, அவங்க பில்டிங் எங்கே, அவங்க அந்தஸ்து எங்கே, பெட்ரோல் பம்பு எங்கே, பல பல கோல்டு சேகரித்து வைத்தது எங்கே, நல்ல நல்ல கட்டடம் எங்கே, எல்லாமே இடிந்து பொழிந்து போது காரணம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கும் அவர்கள் கர்த்தராய் இயேசுவை அறியவில்லை. ஆண்டவர் கரங்களை இன்னும் இயேசுவை அறியவில்லை, இன்னும் துதிக்க படிக்கவில்லை. இன்னைக்கு பாகால் வணக்கத்தில் இருக்க நாடுகளுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல அதை தீர்த்து விட்டு பின்பு கர்த்தர் ஒரு பெரிய யுத்தம் செய்ய, பெரிய யாகத்துக்காக இறங்கி வருவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். சகரியாவின் புஸ்தகத்தில் எழுதி கொடுத்த ஒரு யாகத்துக்கு நான் ஆயத்தமாக இருக்க தேவன் என்று சொல்லி சபை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு சொன்னா இதுதாண்டா அவங்க அடையாளம், இதுதான் அடையாளம். யூதர்கள் எல்லாமே பயந்து ஓடும் போது, யூதருடைய சில வெற்றிகள் தோல்வி அடையும் போது, அமெரிக்காவோட சில வீழ்ச்சிகள் வரும்போது இதுதான் அவங்க அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. அமெரிக்கா எல்லாம் இறங்குனா 5 நாள்ல முடிச்சுடுவானுவா. 5 நாள் தான். ஈராக்க வரும் 7 நாளுக்குள்ள முடிச்சிட்டானு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேற சில நாடுகளை
சில நாட்களுக்குள்ள முடித்தாலும் இங்கே பெரிய தடுமாற்றம் வந்திருக்கிறது. இப்போது ஒரு பயம் உண்டாகிறது. இந்த மாத்தியம் அமெரிக்காவில் உள்ள அநேக அவர்கள் உபயோகத்துக்கு வைத்து எல்லாம் பங்கன் ஆகாம பல பல பிரச்சனையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்ப இவங்களுக்கு ஒரு பயம் உண்டு. இந்த பயம் வேற ஒன்றும் இல்ல, இவர்கள் தோற்க வேண்டும், கர்த்தராகிய இயேசு வர வேண்டும். புரிந்தவர்கள் கரங்களை தட்டி, இவர்கள் தோல்வியடைய வேண்டும், இயேசு வர வேண்டும். 1,44,000 ஜனங்கள் இயேசுவுக்காக உயிரை கொடுப்பதற்காய் யூதர்களே ஒரு கூட்டம் பரிசுத்தவான்கள் உண்டு, அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னார். இயேசு வந்து ரட்சித்ததை அவர்கள் அறிய வேண்டும். ஆனபடி கடைசி நாட்களில் யூதனுக்கு தப்ப முடியாத ஒரு 1/3 அழிய வேண்டிய சூழ்நிலை சீக்கிரமாய் வந்துவிட்டது. நாம் ஜாக்கிரதை இருப்பதற்காய் பரிசுத்த ஆவியானவர் சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறதுக்காய் சோதனம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறீர்களே. அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து வருகிறதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறீர்கள். எதுக்கு நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? இப்ப நம்ம எதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கோம்? இதை நீங்க ஒரு சிம்பிள் ஆராதனையாக நினைக்க கூடாது, ஒரு சிம்பிள் ஒரு சுவிசேஷமா நினைக்க கூடாது. இப்ப நாம் இங்க எல்லாம் உண்டு பண்ணி வைத்ததெல்லாம் மண்ணுக்கு போக போக காலிதான். இந்த காலி பூமிக்கு நம்முடைய சரீரம் அடிமையாக போகும். அடிமையாக போகும்போது இந்த துர்க்கந்தம் அப்படின்னு சொன்னா சாத்தானுடைய ஆளுகை சீக்கிரமாய் தீவிரித்து பரவ போகிறது. இந்த சாத்தானுடைய ஆளுகை தீவிரித்து பரவும்போது நம்ம படிச்சிருக்கேன், வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, மங்கன குதிரை, இப்படி நிறைய குதிரைகளை படிச்சிருக்கோம் வெளிப்பாடு புஸ்தகம். அல்லேலூயா, பைசலாம். இன்னுமாய் தானியேல்ல சொல்லப்படுது, ஒரு கொடூரமான மூர்க்க சுபாவம் உள்ளவன். வெளிப்பாடு சொல்ல அவன் வருகிறது ஒரு பெரிய நியாயம் தீர்க்கும் போலத்தான் வருவான். அவன் வரும்போது ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறது போல இருக்கும். அது வரும்போது யூதனுக்கு ஒரு வெற்றி கொண்டு வருகிறதை போல இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் யூதனுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொண்டு வந்து ஆதல்படுத்துவதா இருக்கும். எல்லா நாடுகளையும் ஒருமிக்க அவன் வருகிறான். எல்லா நாடுகளையும் ஒன்று சேர்த்து ஒருமிக்க வருகிறான். சுதந்திரமாய் உங்களுக்கு வெளிநாட்டுகளுக்கு போலாம், சுதந்திரம் அவங்களுக்கு வரலாம், சுதந்திரமாய் போகலாம். ஒரே கரன்சி எல்லாமே அவன் ஆயத்த பண்ணும்படியாக சில நாட்டின் தலைவர்களை, பிஜேபி நாட்டின் தலைவர்களை, பெரிய தலைவர்களை அவன் அதுக்கு நேராய் ஆயத்தப்படுத்தி அடிமைப்படுத்தி கொண்டிருப்பது வேற ஒன்றுமல்ல. அப்பதான் இந்த ராஜ்யத்தை முழுவதும் அவனுக்குள் கண்ட்ரோல் பண்ணி, ராஜ்யத்தை முழுவதும் அடக்கி, ஜனங்களை முழுவதும் ஆளுகை செய்வதற்காய் சாத்தான் துரிதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அவன் துரிதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறதுனால பரிசுத்த பிள்ளைகளுக்கு தெரியும் அவன் இப்படித்தான் வரப்போறான் என்று சொல்லி, இப்படித்தான் செயல்பட போகிறான் என்று சொல்லி. அவன் இப்படி செயல்பட போகும்போது முதல் ஆபத்தே அவனுடைய மூர்க்க முகம் வேற யாருக்கும் அல்ல, உங்களோட ஆக்கம், என்னோட ஆக்கம். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. சத்தியம் அறியாத ஜனங்களுக்கு தானியேல் புஸ்தகம் சொல்லும் போல இதுவரை காணாத சிலை வழிபாடுகள், இதுவரை பார்க்க முடியாத ஒரு ரூபத்தை அவன் ரத்தினங்களால் செய்து எருசலேமிலே கொண்டு வைக்கத்தான் போறான். நம்முடைய தானியேல் புஸ்தகம் சொல்றது. அவன் அதை வைக்கும் போதுதான் யூதனுடைய கண்கள் திறக்கும் என்று சொல்லி நாம் ஆல்ரெடி பேசிட்டோம். அல்லேலூயா. அந்த சிலையை வைத்து அந்த வழிபாடு முறைகளை செய்யும் போதுதான் யூதனுடைய கண்கள் திறக்கும். நம்முடைய கண்கள் இப்போதே திறந்து இருக்கிறபடினாலே இந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து சபை தப்பித்துக் கொள்வதற்காக இப்போது பரிசுத்த ஆவியானவர் சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த 3.5 ஆண்டு காலத்திலே சபை கட்டப்படும். 3.5 ஆண்டு காலத்தில் ஒரு சமாதானத்தை உண்டாக்குவன், கள்ள சமாதானத்தை. அந்த 3.5 ஆண்டு காலத்தில் பெரிய நிம்மதிகளை உண்டாக்குவான். அந்த ஆண்டு காலங்கள் எல்லாமே சபைகளை அதிகமாய் நேசித்துக் கொள்வான்.
பயங்கரமா அன்பு கூறுவான். ஜாதி மத வேறுபாடு ஒன்றும் இருக்காது. எல்லாரும் ஒரே பிள்ளைகளைப் போல நடக்கலாம் என்று சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நடத்த ஒரு பெரிய காலகட்டம். அந்த காலகட்டம் முடிந்து வரும்போது 3 ஆண்டுகள் வரும்போதுதான் பண்டிகையிலே சிவப்பு கிடாரி ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஆயத்தமாகி பலி செலுத்துவதற்குள்ள நாட்கள் வரும்போது அது ஆயத்தமா இருக்கும். ஆனால் அங்கே பலி செலுத்துவது பன்றியா இருக்கும். அப்போதான் யூதனுடைய கண்கள் திறக்கும். யூதனுடைய கண்கள் திறக்காது மாத்திரமல்ல, அநேக கிறிஸ்தவனுக்கு அன்றைக்கு பிரச்சனை ஆரம்பிக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகமெல்லாம் முத்திரை போடப்பட வேண்டும். உலகமெல்லாம் முத்திரை போடப்பட்டு முத்திரை போடாத நபர்களை தனியே அழைத்து சிறைச்சாலையிலே போடுவான். அந்த டைமிலே நம்ம ஓட வேண்டியது இருக்கும். விற்கவும் கொல்லவும் முடியாது, கொடுக்கவும் வாங்கவும் முடியாத ஒரு கொடும் பிரச்சனைக்குள்ளே நம்மை கொண்டு நிறுத்துவான். பிள்ளைகள் நம்ம முன்னே பிடைந்து சாகும். தண்ணி இல்லாம பெரும் பிரச்சனை. ஒன்று கரண்ட் இருக்காது, தண்ணி இருக்காது, வெளியில போக முடியாது. பல உபத்திர கால அடையும் போது ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்கள் வீட்டுக்குள்ள புலம்பலும் வேதனையுமா இருக்க வேண்டிய ஒரு காலத்துக்குள்ள வரப்போறோம். அதற்கு கொடுக்காதபடி கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்பட மத்தியாசல் எடுத்துக் கொள்ளப்பட சபை ஆயத்தமா வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த துக்கத்துக்குள்ள போகாம, அந்த வேதனைக்குள்ள போகாம, அந்த பாரத்துக்குள்ள போகாம, அந்த பிரச்சனையில் அகப்படாம நம்ம இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர்ட்ட ஒரே ஒரு காரியம் தான் கேட்கலாம். வருகைக்கு முன் ஆண்டவரே, என்னை மத்தியாசத்திலே பழைய அப்போஸ்தலர்களை, பல நல்ல தீர்க்கதரிசிகளை, பல மனுஷர்களை எடுத்துக்கொண்ட சாட்சிகள் இருக்கிறது. அதை போல என்னை, என் குடும்பத்தை உங்கள் ராஜ்யத்தில் எடுத்துக் கொள்ளும்படி என் பிள்ளைகளை நீ நடத்தும், என் குடும்பத்தை நீ நடத்தும். உங்களுடைய வருகைக்கு ஆயத்தமான ஒரு குடும்பமாய் வாழ கர்த்தாவே நீர் எங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டிய காலம். சபை தூங்குகிற காலம் அல்ல, சபை எப்படி நேரம் போக்குற காலம் அல்ல. இயேசு மணவாளன் சீக்கிரமாய் வருவதற்கு முன்னே சாத்தான் வெளிப்பட வேண்டும். அதற்காக இயேசு காத்திருக்கிறார். அவன் வெளிப்பட்டு முடிக்க வேண்டியதை செய்து முடிக்கும் போது அந்த ஆண்டவருடைய கிரியை இந்த பூமியில பலமாய் செயல்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் இப்ப நம்ம வேதனை, இதுதான் நம்ம இப்ப வேதனை, இதுதான் நம்ம பாரமா இருக்கணும். இனி அதிக லௌகிக கவலை ஒண்ணு இருக்கக்கூடாது, பெருந்திண்டியா இருக்கக்கூடாது. ஒரு நோட், ஒரு கவனம் அதுல வச்சுக்கிடணும். வைத்து வாழ்வதற்குத்தான் கர்த்தர் உங்களுக்கு இந்த இடத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் சாபிக்க எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவருடைய ராஜ்யம் சாபித்தா என்ன சம்பவிக்கும்னு தெரியுமா? ஒரு கொடுங்கோல் ஆட்சி இருக்கும், கொடுங்கோல் ஆட்சி இருக்கும். அந்த கொடுங்கோல் ஆட்சியில சகலதும் அவன் கண்காணிப்பான். இராணுவ படைகள் உங்களை கண்காணிக்கும், அநேக கம்ப்யூட்டர்ல உங்களை கண்காணிப்பாங்க, தேசங்களை கண்காணிப்பாங்க, உன் பெட்ரூமை கண்காணிப்பாங்க, நீ இருக்கிற இடத்தை கண்காணிப்பாங்க, மனைவி புருஷன் படுத்திருக்கிற இடத்தை கண்காணிப்பாங்க. நீ ஒரு இயேசு கிறிஸ்து ஜெபிக்கவே முடியாது. எங்கே அவன் வைத்திருக்கின்ற அந்த ஐடல் வர்ஷிப் உண்டோ அதைத்தான் எல்லாம் டிவியில நீ வர்ஷிப் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி ஒரு காலத்தை சாத்தான் தட்டம் தீர்த்துக் கொண்டு இருக்கிறதை தேவ பிள்ளைகள் அறிந்து கொண்டு அதற்கு இடம் கொடாதபடி நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக இடங்கள் அந்த வர்ஷிப்பு தான் வேணும். அநேக இடங்களை செய்துதான் ஆக வேண்டும். அவர்களுக்குத்தான் வெகுமதி, அவர்களுக்குத்தான் மரியாதை, அவர்களுக்குத்தான் வேலை, அவர்களுக்குத்தான் உத்தியோகம், அவர்களை சிறந்த வெகுமானத்தை கொடுத்து வைப்பான் என்று வேதம் சொல். அவன் அப்படி இருக்கும் போது அவனுக்கு விரோதமாய் நீங்கள் நின்றால் நீங்கள் கொலை செய்யப்பட வேண்டுமே. ஆமே. ஒரு தானியேல் நின்றதைப் போலையோ, ஒரு சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ நின்றதைப் போலையோ நீங்கள் அவனுக்கு விரோதமாய் நின்றால் நீங்கள் குடும்பமாய் கொலை செய்யப்பட வேண்டுமே. அல்லேலூயா. செய்யப்பட வேண்டுங்க. அல்லேலூயா. இல்ல நம்ம இந்தியா கவர்மெண்ட் சேஃப்டில இருக்குது என்ன நினைச்சா அவங்களுக்கு ஆண்டவரை தெரியாத, இயேசப்பா அவங்களுக்கு தெரியாத, அவங்க யாரை வணங்குறாங்க? இயேசப்பா வணங்குறாங்க, ஆவியானவரை வணங்குறாங்களா? கண்ணில் கண்டதெல்லாம் அவங்க வணங்குறாங்க, தெய்வமாக்கி கொண்டாங்க.
அப்ப அவங்க அதுக்கு உடன்படுவாங்களே. இப்பமே அவர்கள் அது உடன்பட்டு எப்படியாவது தன்னுடைய மதத்தை மாத்திரம் பரப்ப வேண்டும் என்று இந்தியாவில் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு தமிழ்நாட்டையும் ஒரு கேரளா மாத்திரம்தான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. அதையும் பிடிக்கத்தானே பார்க்கறாங்க. இது யாரு? இவங்களா? இவங்களுக்கு என்ன அவசியம்? மண்ணுக்கு போற மனுஷனுக்கு என்ன அவசியம்? இதெல்லாம் அவனுக்கு என்ன அவசியம்? ஒரு அவசியம் இல்லை. ஆனா வேற யாதோ ஒருவனுக்கு தேவை. நீங்கள் கவனமாய் போக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அவர்களோடு இருந்து காரியங்களை நடத்தி தீர்த்துக் கொள்ளும் போது நீங்கள் மிக கவனமா இருக்க பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. அல்லேலூயா, கைசலாம். அப்ப கொடுங்கோல் ஆட்சிக்குள்ளே போகாமல், ராணுவ ஆட்சிக்குள்ளே போகாமல், சகலதும் அன்றைக்கு உள்பட்டு நடக்கிற ஒரு காலத்துக்கு போகாம இயேசு கிறிஸ்து அதுக்குத்தான் சொல்லுறா. அது குறைந்து போக வேண்டும் என்று சொன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனால மாத்திரம் குறைந்து போகும். அப்ப நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாயிருந்தால் அது குறைந்து போக மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஆண்டவராய் இயேசு இந்த ஆக்கிரைக்குள்ளே வருவதற்கு முன்னே மத்தியாகஸ்திலே மணவாட்டி சபை எடுப்பதற்காக அவரும் தூதர்களுமாய் சேர்ந்து வருவார்கள். அல்லேலூயா. வேதம் இப்படி சொல்ல, ஒரு முனை முதல் இன்னொரு முனை முதல் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் ஒரு நொடியிலே பரலோக ராஜ்யத்திலே தன்னுடைய வசமாய் சேர்ப்பார் என்று வேதம் சொல்வது. கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. தெசலோனிக்கே புஸ்தகத்தில் ஒரு நொடி பொழுதிலே ரசே நம லத்ரீபா கபா லிபா லதி நம சந்துநாத ரகபா பபா 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 பபா. அவருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அவருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அவர் வருவார் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஆனபடி வருகை அறிய விடாமல் டிஸ்டர்புகளும் பிரச்சனைகளை கொண்டு வந்து உங்களை தடுக்கும் போது நீங்கள் ஆவியிலே முன்னேற வேண்டும். சில மனுஷர்களினாலே, சில மனுஷிகளினாலே, சில தலைமுறைகளினாலே சில டிஸ்டர்ப் உங்களுக்கு வரும். நீங்கள் மிக 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 தெளிவாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு மணவாட்டி சபையை மத்தியாகசத்தில் சேர்த்த உடனே சாத்தானுடைய ராஜ்யத்தின் மேல் 7 கலசங்கள், இந்த பூமியில 7 கலசங்களுடைய ஜபங்கள் எல்லாமே ஆக்கினை தீர்ப்பாய் வரும். ஆமென், ஆமென். ஒரு பெரிய ஆக்கினை தீர்ப்பு இந்த ராஜ்யத்துக்கு, சாத்தானுடைய ராஜ்யத்தில் மீதி இருக்கின்ற ஜனங்களுக்கு கொடுக்கிற பயங்கரமான ஒரு வேதனையாக்கும் அந்த ஆக்கினை தீர்ப்பு. தண்ணி இருக்காது, உஷ்ணம், சொரிச்சல், கொப்பளம் போன்ற வியாதிகள். சில யுத்தத்தில் வெட்டப்பட்டு கடப்பவர்கள் சாக மாட்டார். கொடும் யுத்தத்தில் துப்பாக்கி வச்சு அடிப்பாங்க, சாகவே மாட்டார்கள். செத்து செத்து கிடப்பார்கள், பிடைத்து பிடைத்து கிடப்பார்கள். மரணம் வேண்டும் என்று விரும்பினால் கூட மரணம் வராது. குகைகளும் பல இடங்களிலே ஒளித்து அபயத்தை பிடித்துக் கொள்வார்கள். இப்படி ஆண்டவர் இந்த பூமியை கைவிட்ட உடனே, பரிசுத்த ஆவியான் எடுத்துக் கொள்ளப்பட்ட உடனே இந்த சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு பெரிய ஒரு ஆபத்து வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவனை நல்ல சரீரத்தோடு பார்க்க முடியாது, ஒருவனை அழகாக பார்க்க முடியாது, ஒருவனை சௌந்தரியமாய் பார்க்க முடியாது. அவர் கொடுத்த சகல வளங்களும் மாறும். அவர் கொடுத்த பழங்கள் எல்லாம் நீக்கி போடுவார். அவர் கொடுத்த பிஸ்கரையெல்லாம் நீக்கி போடுவார். அவர் கொடுத்த மட்டன் எல்லாம் நீக்கி போடுவார். அவர் கொழுமையான ஆகாரம் இந்த பூமியில் உள்ள மனிதனுக்கு கொடுத்தது எல்லாம் அந்த கடைசி நாட்களில் நீக்கி போடுவார். மனுஷன் பட்டினியினாலும் தாகத்தினாலும் கொடூரமான ஆபத்துக்குள்ளே கடந்து போகாதபடி நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். கர்த்தரை ஆவியானவர் உங்களை நேசித்து, உங்களை கனப்படுத்தி, உங்களை அன்பு கூறுகிறதுனாலே நாம் யாரும் அழிந்து போக கூடாது என்று சொல்லி பரிசுத்த ஆவியார் திட்டமாய் சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் ஆராய்வதற்குள்ள திறமை ஒன்று நமக்கில்லை. கர்த்தர் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். அங்கும் இங்குமாக வசனத்தை போட்டு உங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ சிலவங்களுக்கு ஒரு ஆலோசனை உண்டு, வெளிநாட்டிலே எனக்கு அத்தான் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் எப்படி எடுத்துக்கொள்வார்? அல்லேலூயா. அப்படி இருக்கா? அத்தான் அங்க சரியா இருக்க வேண்டும். இங்க இருக்கிற நீங்களும் சரியா இருக்க வேண்டும். நீங்கள் உங்க அத்தானுக்கிட்ட என்ன செய்யணும்? வசனத்தில் டைரக்ஷன் பண்ணிட்டே இருக்க. வரப்போறாரு,
இந்த காலகட்டத்தை நீங்க மறக்க கூடாது. இந்த காலகட்டம் நமக்கு கர்த்தர் வந்து விளம்பி இருக்கிறதாக்கும். இந்த காலகட்டம் சீக்கிரமா முடிந்தாலும் அடுத்த காலகட்டம் நட்பு போல வந்தாலும் பின்பு பயங்கர ஆபத்தாக்கும். அல்லேலூயா. ஒரு பயங்கர ஆபத்தாக்கும் என்று சொல்லி நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்தாலும் சரி, இயேசுவை இரவு பகலாய் தேடி அவருடைய வருகைக்கு விழித்திருக்க வேண்டும் என்று நீங்கள் உங்க அத்தானோடு உங்க பிள்ளைகள் இருக்கிற இடத்துல தாராளமாய் சொல்லி அவர்களை நடத்த வேண்டும் என்றாக்கும் பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப மத்திய புஸ்தகத்துல இன்னும் 25 பார்க்கும் போது புத்தி உள்ள கன்னிகளா நீங்க இருக்க வேண்டும். புத்தி இல்லாத கன்னிகளை கூட, அதான் வருகையுடைய அடையாளம். இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா மத்திய 24 சொல்றேன், மனுஷன் பெண் கொண்டும் பெண் கொடுப்பதும் எடுப்பதும் புசிப்பதும் குடிப்பதுமான ஒரு காலகட்டம் இப்போது. நோவாவின் காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அதை போலத்தான் இந்த கடைசி காலத்துல மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எந்த மனிதனாவது திருப்திப்பட்டிருக்கானா? எந்த மனிதனான சந்தோஷமா இருக்கானா? எந்த மனிதனான நிம்மதியா இருக்கானா? எந்த மனிதனுக்கும் மனுஷிக்கு நிம்மதி இல்லை. காரியம், உலகத்தில் மற்ற மனிதர்களை பார்த்து, அழிந்து போற மனிதர்களை பார்த்து அவர்களை போல வாழ்வதற்கு நம்ம பார்க்கிறோம். அவர்களை போல ஜீவனம் பண்ண பார்க்கிறோம். அவர்களை தேவன் அழிவுக்கென்று வைத்திருக்கா, நம்மளை நித்தியது என்று வைத்திருக்கா. ஆனபடி நாம் அவர்களை போல வாழாதபடி புத்தி உள்ள கன்னிகளாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். புத்தி உள்ள கன்னிகள் எப்படி இருக்க வேண்டும்? புத்தி இல்லாத கன்னிகள் எப்படி இருப்பாங்க? சபலத்தான் இருக்கும். 2 விதமான கூட்டம் இருக்குது. புத்தி உள்ள கன்னிகள் ஜெபித்தால் அதுல தாகமாய், ஆராதித்தாலும் தாகமாய், வசனம் கேட்டாலும் ஒரு தாகமாய், எல்லாத்திலும் ஒரு தாகத்தோடும், எல்லாத்திலும் அன்போடும், எல்லாத்திலும் கிறிஸ்துவ நம்பிக்கையோடும் வாழுகிறவர் தான் புத்தி உள்ள கன்னிகள். அல்லேலூயா. சரிதானே? சரிதானே? என்னை பிரச்சனை வந்தாலும் கிறிஸ்துவோடு, எந்த வேதனை வந்தாலும் கிறிஸ்துவோடு, நன்மை வந்தாலும் கிறிஸ்துவோடு, சமாதானம் வந்தாலும் கிறிஸ்துவோடு, சமாதானம் இல்லாவிட்டாலும் கிறிஸ்துவோடு வாழ்வதுதான் புத்தி உள்ள கன்னிகள். ஒரு நெருப்பே வந்தாலும் அந்த 3 பேர் நின்றதை போல தைரியமா நிற்பார்கள். ஒரு சிங்கக்கூடு வந்தாலும் ஒரு தானியலை போல நின்று தைரியமாய் ஜெயமெடுக்கிற புத்தி உள்ள கன்னிகளுக்கு மாத்திரம்தான் இயேசுவின் வருகையிலே மணவறைக்குள்ளே போக முடியுமே தவிர மற்ற கன்னிகளுக்கு போக முடியாது. ஆனபடி எல்லாரும் கன்னிகள் அல்ல, கன்னிகளுக்கு கன்னிகள் வித்தியாசம் உண்டு என்று பவுல் எழுதியிருக்கிறது போல நீ உண்மையுள்ள கன்னிகளாய் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. 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 மணவாளன் வரும்போது அந்த நேரத்தில் வந்து ஒருக்கம் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் ஒருக்கம் ஒரு நொடி பொழுது நடக்கிற சம்பவமாக்கும். ஒரு நொடி பொழுதுல ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனை தூதனை அனுப்பி உன்னை மத்தியாஸ்தல சேர்க்கிற நாட்கள்ல மற்ற கன்னிகளுக்கு இடம் உண்டாகுது. ஆனபடி நமக்கு தேவன் தந்திருக்கின்ற பரிசுத்த வஸ்திரம் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் ஆராய்ந்து கொள்ள ஆவியானவர் சொல். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நம்ம புது வஸ்திரத்தில், அவருடைய வஸ்திரத்தில் மேல போக போறோம். எந்த வஸ்திரத்தில் அல்ல, இந்த சபையோடு அல்ல. தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள ஆவிக்குரிய அனுபவத்தை எப்படி தருகிறார் என்று சொல்லி எக்ஸாம்பிள் பார்த்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய அனுபவத்தை எப்படி நீங்க வளர்கிறீங்கன்னு சொல்லி கவனித்து பாருங்க. இந்த ஆவிக்குள்ள பூரணமான வளர்ச்சியிலே உங்களை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். அந்த பூரணம் உங்களுக்குள் வரும்போது எல்லா இடத்துக்கும் சேர்த்துதான் ஒரே வரத்துதான் மணவாளன். ஆமென். ஒரே ஒன் டைம் தான் வரும்போது ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு ஏறி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 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 பிசாசு வெட்கப்படும்படி கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. ஹோராபால தரகடமன ஹதரப வந்தனாதர கடனமனாதர ஷத்தர. ஓ இன்னும் ஆவில, இன்னும் ஆவில, இன்னும் ஆவில, இன்னும் ஆவில, இன்னும் ஆவில, இன்னும் ஆவில, 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 ஆவில ஷதரி கபபபபபபபபபபபபபப. ஓ ராமா நசே தரகல தரகபப. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கன்னிகளை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால்
சில கன்னிகள் உறக்கத்தை விட்டு வருவது கிடையாது. சில கன்னிகள் டயர்டில் விட்டு வருகிறது கிடையாது. சில கன்னிகள் சரியாய் ஒழுங்காய் ஆராதனையில் வருகிறது கிடையாது. சில கன்னிகள் சரியாய் அதை பற்றி கொள்வது கிடையாது. சில கன்னிகள் அந்த ஒழுங்குமுறை கண்டுகொள்வது கிடையாது. சில கன்னிகள் தாறுமாறாய் நடந்து விட்டு சொல்லுவாங்க படுக்கையில, எனக்கு இயேசுவை தெரியும், எனக்கு இயேசுவை தெரியும், இயேசு நல்லவர், எனக்கு வேலை தந்தா, தொழிலை தந்தா, அது தந்தா, இயேசு எனக்கு நல்லா தெரியும், நல்ல கணவனை தந்தா, நல்ல வீட்டை தந்தா, இது ஒண்ணும் அல்ல கன்னிகளுடைய வேலை. என்ன துன்பங்கள், வேதனைகள், பாரங்கள் எது வந்தாலும் நான் ஆண்டவரோடு நடப்பேன் என்று சில கன்னிகைக்குத்தான் அந்த முதலிடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? ஆமென். அன்னைக்கு என்ன சபை பாஸ்டர் சரியில்லை, நான் சபைக்கு போன இடம் சரியில்லை, நான் ஆவிக்குரிய சபையில போகலன்னு சொல்லி நீங்க அங்க போய் ஒன்றும் சொல்ல முடியாதம்மா. அதை கொஞ்சம் நான் கவனிக்காம போன ஆண்டவரே மன்னிச்சிடும், பக்கத்துல ஆவிக்குரிய சபை வந்தது உண்மைதான், அதை புரியாம நான் ஓடிட்டேன், அங்க ஒன்னும் சொல்ல முடியாதுங்க. வீட்டுல வந்து கேட்கணும், ஏது சபைக்கு நான் போனோம், எங்கே நான் ஆராதிக்க போனோம், யார் இடத்துல போனோம் கேட்கணும் நீங்க. அப்ப கர்த்தர் சொல்லுவார், எங்க போய் ஆராதி என்று சொல்லுவா. அங்க ஏன் ஆராதிக்க போன்னு சொன்னா வேற ஒன்றுக்கும் அல்ல, வார்த்தைகளை கேட்டு பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு வந்திருக்கும். அதுக்குத்தான் ஆராதிக்க வந்திருக்கோம், வேற ஒன்றுக்கும் அல்ல. இந்த ஆராதனை எல்லாம் ஒளிந்து போகும், இந்த சுவிசேஷம் ஒருபோதும் ஒளிந்து போகாது, இந்த வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு கர்த்தர் சொல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம் புத்தி உள்ள கன்னிகளாய் சோர்ந்து போகாமல், கவனம் இல்லாமல், ஜாக்கிரதை இல்லாமல் இருக்கக்கூடாது. மணவாளன் வருவேன் என்று சொல்லி இருக்கா, வரப்போறார் என்று சொல்லி நீங்கள் விழித்திருக்க வேண்டும் என்றாக கர்த்தர் சொல்லுகிறது. இப்போ 4 சைடு நடக்கிற அடையாளங்கள் எல்லாம் மணவாளனுடைய வருகைக்குள்ள அடையாளமாக்கும். இந்த 4 சைடும் மத்திய கிழக்கான சரி, ஐரோப்பியானாலும் சரி, பல இடங்கள் நடக்கின்ற குழப்பங்கள் எல்லாமே தேசம் குழம்பின பின்புதான் சாத்தானுடைய வருகை இருக்கும். சாத்தான் குழம்பி ஜனங்கள் தத்தளிக்கும் போதுதான் அவருடைய கள்ள சமாதானத்தை கொண்டு வைக்க முடியும். அவன் அந்த கள்ள சமாதானம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் தேசத்துல கொடூரமான ஆபத்துகள் வர வேண்டும். குடும்ப ஆபத்துகள் வரும்போது நீங்களே சொல்லுவீங்க, நல்ல ஒரு தலைவன் வந்தா நல்லா இருக்கும், யாரோ ஒருவர் வந்து இந்த பூமியை பொறுப்படுத்தா நல்லா இருக்கும் என்று சொல்லி பல மத்திய கிழக்கில் இருக்கின்ற பிஜேபிகள் பலரும் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவாங்க. அவங்க சாத்தானுடைய கையில் இருக்கிறதுனாலே, வரப்போறவனை வசனத்தில் அறியாம இருக்கிறதுனால சகல நாடுகளும் அவருக்குள்ள போய் விழும். நீங்கள் தப்பித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அடையாளங்கள் நிறைய உண்டு. சகரியா புஸ்தகத்துக்கு நேராய் லைட்டை திருப்பி நம்ம முடிக்க போறோம். அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு வருகிறதை தேவ சபை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லி நாம் சில திருவசனத்தின் மூலம் நம்ம படித்தோம். இப்போது பாருங்க, சகரியான் புஸ்தகத்துக்கு நேராக உங்க வேத புஸ்தகத்தை கொஞ்சம் திருப்பி கொண்டு நாம் படித்து முடிக்க. அதுல 14ஆம் அதிகாரத்து வாங்க, 1102 பக்கம் இருக்கிறது. 14ஆம் அதிகாரத்துக்கு நேராக வாங்க. ஹல்லேலூயா. அதுல 3 முதல் உள்ள சில வசனங்களை படிக்கலாம். கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோடு போராட யூதன் தோற்க வேண்டும், யூதனுடைய விஞ்ஞானம் தோற்க வேண்டும், யூதனுடைய கைகள் தளர வேண்டும், அமெரிக்காவுடைய கைகள் தளர வேண்டும், மாகுகோவுடைய கைகள் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. எசேக்கியேல் 38:34 மாகுகோகு கைகள் எழும்ப வேண்டும். பல நாடு வல்லரசு நாடுகள் இதுக்கு நேரா எதிர்த்து போக வேண்டும். யூதன் தளர்ந்து எல்லா விஞ்ஞானங்களும் கைவிடப்பட்டு அவள் வைத்திருக்கின்ற எல்லாம் தோல்வியடைந்து தகர்ப்பட்ட போல ஒரு தரையடிக்கு ஆயத்தமாகும். அதான் அர்மகோதான் யுத்தம் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். துர்க்கியிலே இருபக்கமாய் கவிழ்ந்தோடுகிற நதி அந்த நாளில் வற்றி போகும். இப்போதே வற்றி போகுது என்றும் வறண்டு போச்சும் என்று சொல்லியாக்கும். அந்த ஐரத்ராத் நதியை குறித்து சொல்றாங்க. அது நம்ம பார்க்கல, பல இடங்களில் சொல்றாங்க. ஐரத்ராத் நதி வற்ற சரித்திரம் இல்லை,
அது ஏதேன் தோட்டத்தில் அன்றைக்கு உண்டாக்கினது அந்த நதி வற்றி கொண்டிருக்கிறது என்று சொல். அல்லேலூயா. அது எதுக்கென்று சொன்னால், அது வேதம் பின்னும் சொல்லுகிறது, அது தரைத்தத்துக்கு ஆயத்தமாகும்படி. யூத குலத்தை முழுவதும் அழிக்க வேண்டும் என்று ஆமான் திட்டம் பண்ணினது போல, இனி அந்த ஒரு குஞ்சு கூட இருக்கக்கூடாது என்று சொல்லி மேலடி முடித்துவிட்டு ஒளித்திருக்கிற சிலரை அழிக்கும்படியாக, ஒரு சின்ன கூட்டம் ஜனம் மிஞ்சி இருக்கிறதை அழிக்கும்படியாக சாத்தானுடைய கூட்டம் திரளாய் வருவார். 20 கோடிக்கு மேல் மக்கள் வருவார்கள் யுத்தம் பண்ணுவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா, கைசலாம். அந்த நாளில் தான் குடிலும் ஒளித்திருக்கிற யூதர்கள் அழத் தொடங்குகிறது, கலங்க தொடங்குகிறது, வேதனைப்படுகிறது. மேசியாவை விட்டு விட்டோமே, மேசியா வந்ததை அறியாம போய்விட்டோமே, இந்த பாடுபட வேண்டிய அவசியம் இல்லையே, நாம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அவரோடு இருக்கலாமே என்று சொல்லி பல கூடாரத்திலிருந்து 11 கோத்திரம் புலம்பி அழுவார்கள் என்று வேதம் வெளிப்பாடு இந்த சகரியா புஸ்தகம் 12 சொல்லுகிறது. அல்லேலூயா. தலைப்பிள்ளை செத்ததை போல தாவீதின் குடும்பங்கள் அழும். 11 கோத்திரமும் ஆண்டவரை நம்பின, ஆண்டவரை எண்ணி எண்ணி சிலுவையிலே பாடுபட்ட அவரை கைவிட்டோமா என்று சொல்லி ஏங்கி ஏங்கி அழுது முடியும் போது, நிற்க முடியாத சரணமாகும் போது, எந்த மலையிலிருந்து கர்த்தராக ஆண்டவர் எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அந்த மலையின் மேலே கர்த்தர் இறங்கி வருவார் யுத்தம் செய்வதற்காய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐசலாம். அதுக்கு தான் கழுக கூப்பிடுகிறார் ஆகாரத்துக்காக. பறவைகள் அழிக்க வந்து சாப்பிடுங்கள் என்று சொல். சில மிருகங்களை அழைக்க, அது ஒன்றும் இருக்காது, அதெல்லாம் அதுக்கு அந்த பிணங்களை சாப்பிட்டு தீர்க்கும்படி அநேக விஐபிகள், அநேக யுத்த வீரர்கள், அநேக பெரும் பெரும் புள்ளிகள் அதிலே வந்து அகப்படுவார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் ஒற்றைக்கு நின்று யுத்தம் செய்து அத்தனை பேரையும் கொன்று போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த யூதனுக்கு அந்த கடைசி காலம் கண்ணு திறக்கும், கடைசி காலம் தன்னுதற்கும். அந்த ஒரு பங்கு சாகாதென்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த ஒரு பங்கு ஜனம் சாகாதென்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த ஒரு பங்கு ஜனம் சாகாதென்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அந்த அதை முற்றிலும் அந்த வசனத்தை ஃபுல்லா படிச்சு நம்ம முடிக்க போறோம். ஓகே. அந்த நாள் எருசலேமுக்கு கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலை மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும். ஒலிவ மலை நடுமையத்திலே பிளந்து போகும். அதனால ஒரு பாதி வடக்கு பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்தில் பாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு அத்தால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய ஊசியாவின் நாட்களிலே பூமி அதிர்ச்சிக்கு தப்பினது போல ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவனுடைய எல்லா பரிசுத்தவான் கூட இயேசு வருவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லா பரிசுத்தவான்களுடைய எல்லா தூதர்களுடன் இயேசு வருவார். நீங்க தான் அந்த பரிசுத்த மனவாட்டிகள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எல்லா பரிசுத்தவான்களோடும் தேவ தூதர்களோடும் அந்த ஒலிவ மலையில வந்து அவர் ஏறி போன இடத்துல வந்து இறங்குவார். அந்த மலையில ஒரு பெரிய ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டல் கட்டுவதற்காக, பல கிலோமீட்டர் பெரிய ஒரு ஹோட்டலை கட்டுவதற்காக ஆலோசனை பண்ணி விஞ்ஞானிகள் பார்த்தாங்க. பெரிய ஆண்டவராய் இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட இடத்துல ஒரு பெரிய ஹோட்டலை கொண்டு வர வேண்டும். அதை பார்த்த போது அது பிளந்து போகும் என்று அவங்க கண்டுபிடிச்சாங்க. அது யாரு பிளக்காதுன்னு கண்டுபிடிக்கல. அல்லேலூயா. அவங்க நினைக்கிறது பூமி அதிர்ச்சியா இருக்கும் என்று நினைச்சிட்டு அதை அப்படியே முடிச்சிட்டாங்க. டெஸ்ட் பண்ணுவதற்கு எவ்வளவோ குழி எடுத்து பார்த்தாங்க. எத்தனை குழி எடுத்தாலும் அது நிற்காது என்று அறிந்து அதை முடிச்சிட்டு போயிட்டாங்க. வேற எங்கே அந்த ஹோட்டலை கட்டுனாங்களாம். பிரியமான தேவன் சபையே, அந்த மலையில வெட்கப்பட்ட ஆண்டவர், கண்ணீர் வடித்த ஆண்டவர், இரட்சித்த ஆண்டவர், மனிதனால் மறுதலித்த ஆண்டவர் எந்த இடத்துல மரித்து உயிர் திரும்பி போனாரோ அந்த இடத்துல வரப்போறார் சீக்கிரம். அவர் மாத்திரமல்ல, கோடி கோடி தேவ தூதர்களோடு, கோடி கோடி விசுவாசிகள், தேவ பிள்ளைகளோடு, அப்போஸ்தலரோடு, தீர்க்கதரிசிகளோடு வரப்போறார். ஹல்லேலூயா. அதுக்கு நாம வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கோம்.
அந்த வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மணவாட்டி சபை அந்த வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி இருப்போம்? முடிக்க போறோம். நம்ம அப்ப எப்படி இருப்போம்? யாராவது சொல்ல முடியுமா? நம்ம எப்படி இருப்போம்? யோவான் ஆண்டவராய் இயேசு பார்க்கும்போது வச்சிர கல்லுக்கு ஒப்பா இருந்தார் என்று சொல்லி அவர்கள் தனி அழகே, தனி அழகு, தனி பிரசன்ஸ், தனி பல ரத்தனங்களை கொண்டு சரீரம் பொதிக்கப்பட்ட சரீரத்தை போல இருந்தது என்று வேதம் சொல்றது. உங்களுக்கும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு புதிய சரீரத்தை வைத்திருக்கார். நீங்கள் அந்த ஆண்டுடைய மணவாளனோடு வரும்போது இப்படிப்பட்ட ஒரு அழகான சரீரத்தோடைய நீங்கள் வரப்போகுது. நீ தண்ணீரை விழுந்தாலும் சாக மாட்டேன், தண்ணீரை விழுந்தாலும் சாக மாட்டேன், தீயில் அமர்ந்தாலும் சாக மாட்டேன், குண்டுகள் விட்டாலும் நீ சாக மாட்டேன், பாம்புகள் விட்டாலும் சாக மாட்டேன், பல ஏவுகணை மேல தொட்டாலும் சாக மாட்டேன். காரியம், நீ கிறிஸ்துவின் சாயலாய் வருக போற. இந்த அற்பமான சரீரத்தை, இந்த மண்ணான சரீரத்தை தேவன் பயன்படுத்தி 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 அந்த குயவனுக்கேற்ற ஒரு பாத்திரமாய் மாற்றிக்கொண்டிருப்பது வேறொன்றுக்கும் அல்ல, வேறொன்றுக்கும் அல்ல. உன்னை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு உன்னை தன் சாயலே மாற்றி உன்னை பூமியிலே கொண்டு வரும்போது உன்னை பார்த்து சிரித்தவர்கள், கடன்காரி என்று சொன்னவர்கள், உன்னை காரை துப்பினவர்கள், உன்னை ஒதுக்கினவர்கள், ஆகாது என்று சொன்னவர்கள், இந்த குடும்பம் முன்னே வராது என்று சொன்னவர்கள், உதவாது என்று சொன்னவர்கள், ஜாதிகள் மத்தியிலே வெண்டஸ்காரை கம்மலை மாலையும் களத்தினவள் என்று சொல்லி உன்னை துரத்தினவர்கள் மத்தியிலே அந்த இடத்துல எல்லா கண்களும் பார்ப்பதற்காக ஒரு பிணை உண்டு, ஒரு பிணை உண்டு. அந்த பிணையின் பள்ளத்தாக்கில் கடந்து எதிரியான மக்கள் எரிந்து 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 உன்னை பார்த்து 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 அவர்கள் கண்ணீர் வடித்து லாசரே லாசரே ஒரு சொட்டு தண்ணீரை தரவிட வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாமை கேட்டது போல, ஐயோ இவள் வெறுக்கப்பட்டவள் இப்படி இருக்காளே, விபச்சாரி இப்படி இருக்கிறார்களே, இந்த பாவமான இருந்த பெண் இப்படி இருக்கிறாளே, வேலை வெட்டி இல்லாம அந்த வேலை இந்த வேலை செய்து தையல் பிழைத்தவள் இப்படி ஒரு வாழ்க்கையா என் வாழ்க்கை என்று முடிந்ததே என்று சொல்லி ஒரு கூட்டம் ஜனங்கள் பள்ளத்தாக்கிலே கடந்து எரி நரகத்திலே கடந்து அழுது புலம்பும் போது நீ தப்பித்துக் கொள்வதற்காய் இப்போதே தப்பித்துக் கொள்வதற்காய் மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தமாகும்படி பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தர் வந்திருக்கிறார், கர்த்தர் வந்திருக்கிறார். இது அபிஷேகம் பண்ண நாள், அக்கினியினால் அபிஷேகம் பண்ண நாள், அபிஷேகம் பண்ண நாள், இளைய தலைமுறைகள் மேல அபிஷேகம் பண்ணுகிற நாள் வந்துவிட்டது, 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 வந்துவிட்டது. பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அபிஷேகம் தான் ஓ தேவனோடு நோக்கி நடத்துகிறதான் அபிஷேகம். உடமா நதர ஹடனமன் அந்தராதரபா அத்தனா பௌடபோ ஷதரகடரபம். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உடைந்திருக்காயோ, கலங்கிக் கொண்டிருக்காயோ, பயப்படாதே. உன்னுடைய சகல மகிமை கர்த்தரிடத்தில் இருக்கிறது. என் வாழ்க்கை முடிந்தது என்று நினைக்காயோ, உன் வாழ்க்கை தொடங்க போகிறது. இந்த உலகத்தில் அல்ல, நித்திய ராஜ்யத்திலே உனக்கு தொடங்க போகிறது. இந்த உலகத்தின் இன்பங்கள் சிற்றின்பங்கள் எல்லாம் ராஜாக்கள் மகிமையிலே கொண்டு வருவார் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி நீ ராஜாவின் பிள்ளையாய், ராஜாவின் பிள்ளையாய், அவருடைய மடியிலே வளர்த்தில செல்ல பிள்ளையாய், ராஜாக்கள் உன்னை தூக்கி சுமக்கிறதை போல கர்த்தர் வைக்க போற ஒரு தாய் தேற்றம் போல தேற்றப்படுகிற ஒரு நாளை பரலோகம் உனக்காய் எனக்காய் வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சபையோடு விளம்பிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.